Hi students, in last video we learned about the structure of eye, and now we are going to continuation of working of eye, power of accommodation. Power of accommodation means the நம்மளுடைய கண்ணால் எந்த அளவுக்கு டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை பார்க்க முடியும், எந்த அளவுக்கு ஷார்ட் ஆப்ஜெக்டை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிறதையும் அந்த எந்த அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய பவர். ஓகேங்களா? ஸோ the ability of the lens to focus nearby as well as the distant object is called power of accommodation of the eye. ஓகேங்களா? So this is achieved by changing the focal length of eye lens with the help of ciliary muscles. ciliary muscles வந்து நமக்கு தெரியும், அது வந்து ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ciliary muscles வந்துட்டு நம்ம சுருக்கி விரிக்கிறது, தட் மீன்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பான்ஷன் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஐ லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்து சேஞ்ச் ஆகும். ஃபோக்கல் லென்த்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நியர்பை ஆப்ஜெக்டையும் அண்ட் தென் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதை தான் நம்ம பவர் ஆஃப் அக்காமடேஷன் சொல்கிறோம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஐ லென்ஸ் இஸ் மேட் ஆஃப் எ ஃப்ளெக்சிபிள் ஜெல்லி லைக் மெட்டீரியல்னால ஆனது. பை ரிலாக்ஸிங் அண்ட் கான்ட்ராக்டிங் தி ciliary muscles, the curvature and hence the focal length of the eye lens can be altered. When we see distant object, the ciliary muscles relaxed and makes the eye lens thinner. அப்போ என்ன ஆகும்? ரிலாக்ஸேஷன் ஆகும்போது ஐ லென்ஸ் தின்னராக இருக்கும், அண்ட் தென் கான்ட்ராக்ஷன் ஆகும்பொழுது ஐ லென்ஸ் திக்கராக இருக்கும். அப்போ தின்னராக இருக்கும்பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை நம்மளால் பார்க்க முடியும். திக்கராக இருக்கும்போது நம்மளால் we see the nearby object, that means closer object நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா? thus the image of the closer object is clearly formed on the retina. இவ்வளோ தான். ஸோ ரிலாக்ஸிங் அண்ட் கான்ட்ராக்ஷன். ரிலாக்ஸிங் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஐ லென்ஸ் வந்து என்ன ஆகும்? எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது ciliary muscle வந்து ரிலாக்ஸ் ஆகும். அப்போது அதனுடைய ஐ லென்ஸ் வந்து தின்னாக இருக்கும். தின்னாக இருந்துச்சுன்னா சி த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை நம்மளால் பார்க்க முடியும். அப்போது ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்மளால் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியும். ஆன் த அதர் ஹேண்ட் when we look at the closer object, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். எப்படி அப்படின்னா ciliary muscles கான்ட்ராக்ஷன் ஆகும் பொழுது அப்போது அந்த ஐ லென்ஸோடைய திக்னஸ் வந்து என்ன இருக்கும்? திக்கராக இருக்கும். ஸோ நம்மளால் க்ளோசர் ஆப்ஜெக்டை பார்க்க முடியும். இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பர்சிஸ்டன்ஸ் மீன்ஸ் தக்க வச்சுக்கிறது, ஸோ ஸ்டே பண்ணுறது. இஃப் த டைம் இன்டர்வல் பிட்வீன் த 2 consecutive light pulses is less than 1/16 seconds, human eye cannot distinguish them separately. It is called persistence of vision. நம்மளால் வந்து சில ஆப்ஜெக்ட், ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிவி பார்த்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டிவி பார்த்துட்டே இருக்கும்பொழுது ரொம்ப நேரம் நம்ம டிவி பார்க்குறோம், டிவியை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆஃப் பண்ணாலும் நீங்கள் என்ன லாஸ்ட்டாக ஒரு இமேஜ், லாஸ்ட்டாக என்ன விஷன் பார்த்தீங்களோ டிவி ஆஃப் பண்ணாலும் பர்டிகுலர் செகண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷன் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரியே இருக்கும். தட் இஸ் பர்சிஸ்டன்ஸ். நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இதுக்கும் அது அடுத்தடுத்து ஏன்னா அந்த டைமிங் 1/16 செகண்ட்ஸ்குள்ளார அது என்ன ஆகுது? மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அதனால் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கும் அடுத்தது இருக்கிறதுக்கும் நம்மளால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பொழுது ஸோ ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா அடுத்தடுத்து வந்து கண்டினியூவேஷனாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் the fair point and near point of the human eye. The minimum distance required to see the objects distinctly without strain is called least distance of distinct vision. It is called as a near point of eye. That is, it is 25 cm for normal human eye. ஓகேங்களா? நம்மளால் மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 25 சென்டிமீட்டரில் 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறத ஒரு நார்மல் ஹியூமன் ஐயால் நம்மளால் பார்க்க முடியும். ரைட், அதாவது க்ளோஸராக இருக்கும்பொழுது. ஓகே, த மினிமம் டிஸ்டன்ஸ் ரெக்வயர்ட் டு see the objects distinctly without strain, எந்த ஒரு ஸ்ட்ரெயினுமே பண்ணாமல் நம்மளால் பார்க்கறதுக்கானது 25 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப் டு which
the eye can see objects clearly is called as far point of the eye. It is infinity for normal eye. நம்மளால எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் இன்ஃபினிட்டி ஃபார் நார்மல் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு வி மூவ் ஆன் டிஃபெக்ட்ஸ் இன் ஐ. ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் 25 சென்டிமீட்டர், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் தட் மீன்ஸ் லாங் டிஸ்டன்ஸில் பார்க்குறதுக்கு இன்ஃபினிட்டி ஃபார் நார்மல் ஐ. defects in eye என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், a normal human eye can clearly see all the objects placed between 25 centimeter and infinity. ஒரு ஒரு நார்மல் ஹியூமன் ஐ பீயிங் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஹியூமன் பீயிங்கோடைய ஐ வந்து எப்படி இருக்கும், கேன் கிளியர்லி see all the objects placed between 25 centimeter and infinity. But for some people, the eye loses its power of accommodation. This could happen due to many reasons, including aging. Hence their vision becomes defective. Let us discuss some of the common defects of human eye. ஸோ ஏஜ் ஆக நம்மளால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், சிலருக்கு வந்து ஐ பவரோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு போகும். ஸோ பார்க்க முடியாது. அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் இன் nowadays we are having many problems. ஸோ நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்னால இன்றைக்கி நிறைய பேர் ஸ்பெக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தட் மீன்ஸ் வந்து ஐயில் டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் ஏஜிங் சேர்த்து தான் தேர் விஷன் பிகம்ஸ் டிஃபெக்டிவ் நம்ம சொல்கிறோம். ஸோ அது என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் மயோப்பியா மீன்ஸ் கிட்ட பார்வை, ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ மயோப்பியா ஆல்சோ நோன் அஸ் ஷார்ட் சைட்டட்னஸ் occurs due to the lengthening of the eyeball. With this defect, nearby objects can be seen clearly, but distant object cannot be seen clearly. ஸோ கிட்ட பார்வை அப்படின்னா கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை மட்டும், வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை மட்டும் நம்மளால் பார்க்க முடியும். லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேங்களா. அது எதனால, ஐபாலோடைய லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால. The focal length of the eye lens is reduced, or the distance between the eye lens and retina increases. Eye lens உடைய focal length என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, லாங் டிஸ்டன்ஸ் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, ஸோ அதை இன்னொரு மெத்தடில் எப்படி சொல்லலாம்னா, ஐ லென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால. ஸோ ஹென்ஸ் த far point will not be infinity for such eyes, and the far point has come closer. அப்போ என்ன ஆகும், இன்ஃபினிட்டிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து க்ளோஸராக கிட்ட வர ஆரம்பிச்சிடும். ஸோ டியூ டு திஸ் the image of distant objects are formed before the ரெட்டினாவுக்கு முன்னாடியே என்ன ஆக ஆரம்பிச்சிடும், இமேஜ் ஃபார்ம் ஆகிடும். ரெட்டினாவுக்கு போனால் தானே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ரெட்டினாவுக்கு போகலன்னு நம்மளால் இமேஜஸ் வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த ஐலென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இமேஜ் வந்து ரெட்டினாவுக்கு போகலை. அதனால் நம்மளால் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பார்க்க முடியல. திஸ் டிஃபெக்ட் கேன் பி கரெக்டட் யூஸிங் ஏ கான்கேவ் லென்ஸு. எந்த லென்ஸ் யூஸ் பண்ணி, கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் இந்த டிஃபெக்டை கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ரைட். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து வேறு எப்படியெல்லாம் வந்து கம்ப்யூட் பண்ண முடியும் கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணி. let a person with myopia eye can see up to a distance of x. எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் அவங்களால பார்க்க முடியும், எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும். சப்போஸ் தட் ஹீ வாண்ட்ஸ் டு see all objects further than this distance. இந்த எக்ஸுக்கு அப்பால், அந்த எக்ஸுக்கும் அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை அவங்க, அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை அவங்க பார்க்கணும் அப் டு இன்ஃபினிட்டி. அப்போ என்ன செய்யணும்னா, ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ the focal length of the concave lens is f is equal to minus f. If the person can see up to a distance x, and if he wishes to see up to a distance y, then
the focal length of the required concave lenses இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா f is equal to xy divided by x minus y. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மயோப்பியாவை ரெக்டிஃபை பண்ண முடியும். எக்ஸுங்கிறது கான்கேவ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்து, எக்ஸுங்கிறது ஒய்ங்கிறது எக்ஸுங்கிறது கான்கேவ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்து, ஒய்ங்கிறது தட் பர்சன் வந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அதனுடைய டிஸ்டன்ஸ். ஸோ அதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மயோப்பியாவை நம்மளால் ரெக்டிஃபை பண்ணிட முடியும். ஓகேங்களா? மயோப்பியா, ஷார்ட் சைட்டட்னஸ், இது வந்து ஐ லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் ரெடியூஸ் ஆகிறதுனால வருது. அண்ட் தென் இதை நம்ம கிளியர் பண்ணோன்னா கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் ஹைப்பர் மெட்ரோப்பியா. அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லணும். ஸோ ஷார்ட் சைட்டட்னஸ் இது என்ன ஆகும்? லாங் சைட்டட்னஸ். அங்கே லென்த் வந்து என்ன ஆகுது? லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே என்ன ஆகும்? ஷார்டனிங். ஐபாலுடைய சைஸ் வந்து ஷார்ட் ஆகிடும். ஸோ வித் திஸ் டிஃபெக்ட் என்ன ஆகும்? டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால் கிளியராக பார்க்க முடியும், நியர்பை ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியாது. அங்கே என்ன சொல்லியிருந்தோம் மயோப்பியாவில்? நியர்பை ஆப்ஜெக்ட்ஸை கேன் see clearly but distant object cannot be seen clearly. இங்கே அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும். Long distant object can be seen clearly, nearby objects cannot be seen clearly. அதுக்கு ரீசன் அங்கே ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் ரெடியூஸ்ட், இங்கே ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு ஆர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐ லென்ஸ் அண்ட் ரெட்டினா டிக்ரீசஸ், அங்கே இன்க்ரீசஸ். ஓகேங்களா? ஹென்ஸ் த நியர் பாயிண்ட் will not be at 25 சென்டிமீட்டர். அங்கே டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை பார்க்க முடியாததுனால இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலை. இங்கே 25 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியலை. ஓகேங்களா? அண்ட் த நியர் பாயிண்ட் ஹேஸ் மூவ்ட் ஃபார்தர். நியர் பாயிண்ட் என்ன ஆகிடுது? 25லேருந்து 30, 35 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடுது. டியூ டு திஸ் த இமேஜ் ஆஃப் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பிஹைண்ட் த ரெட்டினா. அங்கே in front of the retina, இங்கே behind the retina. ரீசன் அங்கே ரெட்டினா தூர போச்சு, இங்கே ரெட்டினா கிட்ட வருது. ஓகேங்களா? திஸ் டிஃபெக்ட் கேன் பி கரெக்டட் யூஸிங் எ கான்வெக்ஸ் லென்ஸு. மயோப்பியாவுக்கு கான்கேவ் லென்ஸு, ஹைப்பர் மெட்ரோப்பியாவுக்கு கான்வெக்ஸ் லென்ஸு. ஓகேங்களா? அங்கே எப்படி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இங்கே ஒரு ஃபார்முலா கண்டுபிடிப்போம். லெட் எ பர்சன் வித் ஹைப்பர்மெட்ரோபியா ஐ கேன் see object distance d. அப்போ கான்வெக்ஸ் லென்ஸுக்கானது க்ளோஸராக இருக்கிறது கேபிட்டல் டி. தென் ஃபார்முலா f is equal to small d capital D divided by small d minus capital D. சேம் ஃபார்முலா xy, இங்கே d. அங்கே வந்து டிஸ்டன்ஸு ஹைப்பர்மெட்ரோபியா பியாண்ட் த டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் நம்மளால் பார்க்க முடியுதுங்கிறது ஸ்மால் டி. அண்ட் தென் எல்லாத்தையும் அவங்க பார்க்கணுன்னு நினைக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் டி. ஸோ அது ரெண்டையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா போதும். ஓகேங்களா? ரைட். ஸோ தடவை ரிப்பீட் பண்ணுவோம். மயோப்பியாவுக்கும் ஹைப்பர்மெட்ரோப்பியாவுக்கும். மயோப்பியாங்கிறது ஷார்ட் சைட்டட்னஸ், ஹைப்பர்மெட்ரோப்பியாங்கிறது லாங் சைட்டட்னஸ். இது எதனால் வருது அப்படின்னா மயோப்பியா லென்த்தனிங் ஆஃப் ஐபால், ஹைப்பர்மெட்ரோப்பியாங்கிறது ஷார்ட்னிங் ஆஃப் அ ஐபால். ஓகேங்களா? அப்போ மயோப்பியாங்கிறது என்ன அர்த்தம்? ஷார்ட் சைட்டட்னஸ்னால் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி சீன் கிளியர்லி, லாங் ஆப்ஜெக்ட்ஸ் cannot be seen clearly. மயோப்பியா. ஹைப்பர்மெட்ரோப்பியாங்கிறது என்னது? லாங் சைட்டட்னஸ். ஸோ லாங் சைட் மீன்ஸ் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை நம்மளால் பார்க்க முடியும், நியர்பை ஆப்ஜெக்டை பார்க்க முடியல. ஓகேவா? ஸோ ரீசன் வந்து சொன்னோம். ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் வந்து என்ன ஆகும்? மயோப்பியாவுக்கு ரெடியூஸ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஐ லென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அதே வந்து ஹைப்பர்மெட்ரோப்பியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிடும். தட் மீன்ஸ் ஐ லென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ அது ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆச்சு? இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பார்க்க முடியல. ஸோ ஃபார் பாயிண்ட் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகிடுது. இங்கே என்ன ஆகுது? லாங் சைட்டட்னஸில் 25 சென்டிமீட்டராக இருக்கக்கூடிய நியர் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது, நியர் பாயிண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடுது. ஓகேங்களா? ரைட். அங்கே இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. இங்கே ஹைப்பர்மெட்ரோப்பியாவில் பிஹைண்ட் த ரெட்டினா. எங்கே ஃபார்ம் ஆகுது? பிஹைண்ட் த ரெட்டினா. ஸோ மயோப்பியா கேன் பி கரெக்டட் பை யூஸிங் எ கான்கேவ் லென்ஸு. ஹைப்பர்மெட்ரோப்பியா கேன் பி கரெக்டட் யூஸிங் எ கான்வெக்ஸ் லென்ஸு. ஓகேங்களா?
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் மையோப்பியா ஹைப்பர் மையோப்பியா நல்லா பார்த்துக்குங்க. அண்ட் தென் நியர் பாயிண்ட்டோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தட் மீன்ஸ் எவ்வளோ செகண்டு அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பவர் ஆஃப் அகாமடேஷன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன், நியர் பாயிண்ட் இதெல்லாம் ஒரு 1 மார்க் கொஷின்ஸாக நம்மளுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.